ஆல்ரெடி நிறைய மாநிலங்கள்ல எங்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் வகுக்கப்பட்டு இருந்தாலும் அதுக்கான அது ஒரு எழுத்துப்பூர்வமாகவே இருக்குன்றது தான் இன்னும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த விஷயம் அதைத்தான் நேற்று உச்ச நீதிமன்றத்திலையும் அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அந்த விஷயங்கள்லாம் எழுத்துப்பூர்வமாக தான் இருக்கு. அது ஆக்ஷன் ஃபார்மில் வரணும். அதுக்காக தான் எல்லாரும் இங்கே போராடிட்டு இருக்கோம். அது ஒரு யூனிஃபார்மாக ஒன் நேஷன் ஒன் இதுன்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கணும். வெறும் பேப்பரில் இல்லாமல் எல்லாருக்கும் அது திட்டப்பூர்வமாக செயல்படணும் அப்படின்றது. அவங்க அதுவும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் இது பண்ணியிருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பிரமுகர்களை நியமித்து இதுக்கான ஒரு இது கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்றது ஒரு பாடி தானே தவிர அது ஒரு லெஜிஸ்லேஷன் ஆக்ட் கிடையாது. நாங்கள் கேட்குறது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட். ஸோ தட் நாங்கள் பாதுகாப்பாக இந்த வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறோன்றது எங்களுக்கு ஒரு உத்தரவாதம்.